நீங்க இப்ப விஜய் வந்து ஜெயிக்க மாட்டான்னு விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும். அவர் வந்து அவரே சொன்ன மாரி 200 கோடி ரூபாய் வருமானம் படத்துக்கு உள்ளத ஏன் விட்டுட்டு வர்றாரு? அவர் ஒரு முதலீடு போடுறாரு. அது வந்து மாசம் மாசம் போட போறாரா? வருஷம் வருஷம் போட போறாரா? தேர்தல் தேர்தல் போட போறாரா? ஒன் டைமா போட போறாரான்னு நம்ம பார்க்கணும். இப்ப நான் வந்து தொடர்ந்து போராடுவேன்னு ஜன்சுராஜ் கட்சி சொல்லியிருக்குது. அடுத்து ஒரு 3 வருஷம் ஆகும் பார்லிமென்ட் எலக்ஷனுக்கு. அது வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். அவர் கீழ யாரா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஒரு மக்கள் நல இயக்கம் மாரி உட்கார்ந்திருக்க வேண்டியது தான் அது. இப்ப அதே மாரி தான் விஜய். தேர்தலுக்கு பிறகு விஜய் என்ன ஆவார்ன்னு பார்க்கணும். தேர்தல்லயே அவருக்கு நெறைய படம் இருக்கு. நெறைய பாடம் இருக்கு. அவர் பார்ப்பாரு எல்லாத்தையுமே. அவருடைய வேட்பாளர்லாம் கிளம்பி போவாங்க. அவருடைய முக்கியமான பிரதிநிதிலாம் கிளம்பி போவாங்க. அதெல்லாம் கண்கூடா எங்க நடக்கும். சார் போவாங்க? திமுகவுக்கு போவாங்க, அதிமுகவுக்கு போவாங்க. எப்படி சார்? போவாங்க பாருங்க. எப்படி போவாங்கன்னு பாருங்க. நடந்து தான் போவாங்க. யாரும் வந்து கடத்திட்டு மேல இருந்து இழுக்க அப்படி நடந்து தான் போவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க. விஜய் மீது விசுவாசமான நபர்கள் தானே. ஏன்னா எல்லாருமே இல்ல இப்ப செந்தில் பாலாஜி யாருக்கு விசுவாசமா இருந்தாரு? செந்தில் பாலாஜி மதிமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு விசுவாசமா இருந்திருக்காரு. திமுகவுக்கு விசுவாசமா இல்லையா? எந்த திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் வந்து திரு செந்தில் பாலாஜியை கடுமையா விமர்சனம் பண்ணாரோ, அதே கரூர்ல அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர் வந்து ஆகவோன்னு சொன்னாரா இல்லையா? ம். செயல் வீரர், உழைப்பின் சிகரம் எல்லாம் சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஆனா அதே செந்தில் பாலாஜி அதே முதலமைச்சர். ம். அதே கரூர். ம். எல்லாமே நடக்கும். அவர் அன்னைக்கு அங்க விசுவாசமா இருந்தாரு. இன்னைக்கு இங்க விசுவாசமா இருக்கிறாரு. இன்னைக்கு விஜய்க்கு விசுவாசமா இருப்பாங்க. நாளைக்கு வேற இடத்துக்கு விசுவாசமா இருந்துட்டு போறாங்க.